சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பாட்டா இந்த விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு கர்மகாரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில் இருந்துட்டு இப்போ 4ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அவர் எடுத்து வைக்கிற இந்த அடி தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலத்தை ஆரம்பிச்சு வைக்குது. இதுவரைக்கும் 7.5 சனியோட பாதிப்பு முடிஞ்சு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீங்க. இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு நான் சொல்றேன். தனுசு ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால இதை கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், தாய், வீடு மற்றும் வாகனங்களை சொல்லக்கூடிய இடம். இங்க சனி பகவான் வர்றதுனால உங்களோட சுகங்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். அதாவது நல்ல வசதிகள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு வேலைப்பளு அதிகமாயிருக்கும். அம்மாவுக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அதனால அவங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. வீட்டை புதுப்பிக்கிறது இல்லனா பராமரிக்கிறதுல நிறைய செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல தங்க வேண்டிய சூழல் வரலாம். ஆனா இதெல்லாம் உங்களோட வளர்ச்சிக்குத்தான் நடக்குதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்துகிட்டு அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட 6ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்கறாரு. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். சனியோட பார்வை இங்கே படுறதுனால உங்களோட பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். ஆனா அதே சமயம் புதுசா கடன் வாங்குறத இப்போ முழுசா தவிர்த்திடணும். மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். ஆனா சனியோட பார்வை 6ஆம் இடத்துல விழுறதுனால நீங்க அந்த எதிர்ப்புகளை தகர்த்தெறிஞ்சு வெற்றி பெறுவீங்க. வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும். ஆனா உங்களோட உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்க முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அலட்சியப்படுத்தாம கவனிக்கிறது நல்லது. அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால உங்களோட 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கறாரு. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம், அதாவது தொழில் மற்றும் கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். சனியோட நேரடி பார்வை உங்க தொழில் மேல விழுறதுனால வேலையில அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும். இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானம் வேணும். நீங்க நல்லதே செஞ்சாலும் அது தப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. 10ஆம் இடத்து சனி உங்களை ஒரு உழைப்பாளியா மாத்தி சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை அடைய வைப்பாரு. பதவியில சில மாற்றங்கள் வரலாம். அதை ஏத்துக்கிட்டு போறது தான் உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. சனி பகவானோட 10ஆம் பார்வை உங்க ராசி மேலேயே விழுது. சனி பகவான் உங்களையே நேருக்கு நேரா பார்க்கறதுனால மனசுல ஒரு விதமான பயம் இல்லனா தயக்கம் இருந்துட்டே இருக்கும். எதுவும் சரியா நடக்கலையேன்னு சில சமயம் தோணலாம். ஆனா இது உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்க வைக்கிற காலம். உங்களோட ஆளுமை திறன்ல ஒரு முதிர்ச்சி தெரியும். மத்தவங்க மத்தியில நீங்க ஒரு கௌரவமான மனுஷனா தெரியணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த நேரத்துல கோபத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியை கடைப்பிடிச்சா நீங்க நினைக்கிற காரியங்களை சுலபமா சாதிக்கலாம். சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க ரொம்ப யதார்த்தமா நடக்க ஆரம்பிப்பீங்க. கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வந்து நிஜ வாழ்க்கைய நேருக்கு நேரா சந்திப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொறுமை தேவைப்படுற காலம். புதுசா பெரிய முதலீடுகள் செஞ்சு தொழில் ஆரம்பிக்கிறத இப்போ தள்ளி போடுங்க. இருக்கிற தொழிலை எப்படி சரியா கொண்டு போகலான்னு யோசிங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. கூட்டு தொழில் பண்றவங்க பார்ட்னர் கிட்ட கணக்கு வழக்குல ரொம்ப தெளிவா இருக்கணும்.
பங்குதாரர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை நிதானமா பேசி தீர்த்துக்கோங்க. யாருக்கும் இப்போ கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறப்போ கொடுத்த பணம் திரும்பி வர்றதுல கொஞ்சம் இழுபறி இருக்கும். உங்களோட உழைப்புக்கான பலன் இப்போ உடனே கிடைக்கலைனாலும் பின்னாடி கண்டிப்பா மொத்தமா வட்டியும் முதலுமா வந்து சேரும். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கும். ஆஃபீஸில் உங்க மேல வீண் பழிகள் வரலாம், இல்லனா உங்களோட வேலையை மற்றவங்க தட்டி பறிக்க பார்ப்பாங்க. இதையெல்லாம் கண்டு நீங்க பதறாம உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் வரலாம். அதை ஏத்துக்கிட்டு போறது தான் இப்போதைக்கு நல்லது. மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாம இருக்க வேலையை சரியான நேரத்தில் முடிச்சிடுங்க. சக ஊழியர்கள்கிட்ட உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க. கடின உழைப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். இந்த நேரத்தில் நீங்க காட்டுற பொறுமை பின்னாடி வர்ற காலங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை தேடித்தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் மன ரீதியான போராட்டங்களை கொடுக்கும். வீட்டு நிர்வாகத்தில் நீங்க ரொம்ப திட்டமிட வேண்டி இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாமியார் மாமனார்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா போய்க்கோங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு மேலதிகாரிகளோட தொந்தரவு இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அலுவலக விஷயங்களை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. உங்களோட சுய கௌரவத்துக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அதை தைரியமா எதிர்கொள்ளுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறப்போ பட்ஜெட்டை பார்த்து செலவு பண்ணுங்க. உங்களோட நிதானம்தான் வீட்டில் நிம்மதியை தரும். மாணவர்களுக்கு படிப்புல மந்த நிலை வரலாம். படிச்சது மறந்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். கவனச்சிதறல்கள் அதிகமா இருக்கும். குறிப்பா தேவையற்ற நண்பர்கள் சேர்க்கை மற்றும் பொழுதுபோக்குகள்ல நேரத்தை வீணடிக்காதீங்க. விடாமுயற்சியோட படிச்சா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்க கூடுதல் உழைப்ப போடணும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி தான் வாய்ப்பு கிடைக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு எழுதி பார்க்கறது மனசுல ஆழமா பதியும். உங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருக்க பாருங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு சுமாரான காலமா இருக்கும். எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம். வேலையாட்கள் தட்டுப்பாடு உங்களை சோதிக்கும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா இப்போதைக்கு அதை அமைதியா கையாள பாருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கடன் வாங்கி விவசாயம் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. கால்நடைகள் பராமரிப்புல கூடுதல் கவனம் வேணும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாக தான் வந்து சேரும். இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பயிர்களை காப்பாத்திக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. உங்களோட விடாமுயற்சி தான் விவசாயத்துல ஒரு நிலையான பலனை தரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் வர்றதுல தாமதம் இருக்கும். உங்க திறமையை நிரூபிக்க நீங்க ரொம்ப போராட வேண்டியிருக்கும். திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் வந்தாலும் பழைய சேமிப்பு கை கொடுக்கும். புகழும் கௌரவமும் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவிகள்ல மாற்றங்கள் வரும். மக்கள் மத்தியில உங்களோட செல்வாக்க நிலைநிறுத்திக்க போராட வேண்டி வரும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு எதிராக சில சதித்திட்டங்கள் தீட்டப்படலாம். அதனால பேச்சிலையும் செயலிலையும் ரொம்ப கவனமா இருங்க. தேவையற்ற சர்ச்சைகள்ல சிக்காம இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால கால், எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்கள்ல போறப்போ ரொம்ப நிதானம் அவசியம். வேகத்தை குறைச்சு நிதானமா போங்க. முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் தூங்குறதும் உங்களை ஆரோக்கியமா வைக்கும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்துல காட்டுற அக்கறை தான் இப்போ உங்களுக்கு பெரிய சொத்து. எதையும் நினைச்சு மனசை போட்டு புண்ணாக்கிக்காதீங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில பார்வை பலன்கள் பத்தி சொல்லணும்னா 6ஆம் இடத்தை பார்க்கறதால கடனை தீர்க்க வழி பிறக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கறதால வேலையில முன்னேற்றம் கிடைக்கும். உங்க ராசியை பார்க்கறதால நீங்க ரொம்ப முதிர்ச்சியான ஆளா மாறுவீங்க. இந்த 3 இடங்களும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால நீங்க எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யணும். அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால சில சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை இறைவன் கொடுப்பாரு. பயப்படாம நிதானமா செயல்பட்டா இந்த காலத்தை கடந்துடலாம். சனி பகவான் உங்களுக்கு கசப்பான உண்மைகளை சொல்லி உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனா மாத்த போறாருன்னு நினைச்சுக்கோங்க.
பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். சனிக்கும் குருவுக்கும் ஒரு சமமான உறவு தான் இருக்கு. அதனால நீங்க பெரிய அளவுல பயப்பட வேண்டாம். சனிக்கிழமை தோறும் காலையில எள்ளு தீபமேத்தி வழிபடலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடைமாறை சாத்தி வணங்குறது உங்களோட அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லைன்னா எள்ளு சாதம் தானமா கொடுங்க. மாற்றுப்பறனாளிகளுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. சனி பகவான் கிட்ட உங்களோட கஷ்டங்களை சொல்லி மனமுருகி வேண்டிக்கோங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது உங்களுக்கு பெரிய பலனை தரும். மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யறது மன அமைதியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யுங்க. கருப்பு நிற குணிகளை தானமா கொடுக்கலாம். பறவைகளுக்கு, குறிப்பா காகத்துக்கு தினமும் சாதம் வைக்கிறது சனியோட அருளை பெற்றுத்தரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதை விளம்பரம் பண்ணாதீங்க. நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தா சனி பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே எதையும் நேர்மையா அணுகிறவங்க. ஆனா இந்த அர்த்தாஷ்டம சனிக்காலம் உங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுது. புலி பதுங்கிறது பாயிறதுக்காகத்தான். அதனால இப்ப கொஞ்சம் பதுங்கி இருக்கிறது தப்பில்லை. இந்த 2.5 வருஷம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களை ஒரு வலுவான மனிதனா மாத்தும். பழைய தவறுகளிலிருந்து கத்துக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை திட்டமிடுங்க. காலமும் நேரமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அதுவரைக்கும் பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருங்க. முடிவா சொல்லப்போனா விசுவாவசு வருட சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு சில சவால்களை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்க வளர்ச்சிக்கு தான். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு பெரிய பாடத்தை அள்ளித்தரும். உழைப்ப நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. சனி பகவான் உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவாரு. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியையும் தெளிவையும் அடைய போறீங்க. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.